வணக்கம். நான் சித்த ஆயுர்வேத வைத்தியர். இன்றைக்கு ஒரு தொலைபேசி வாயிலாக ஒரு பக்கவாதம் வந்த ஒருவரை அவருடைய வீட்டில் வைத்து சிகிச்சை செய்ய முடியுமான்னு சொல்லி வினவியிருந்தார்கள். நான் அதற்கு வீட்டில் வைத்து சிகிச்சை செய்ய முடியாது, நீங்கள் எனது சிகிச்சை நிலையத்துக்கு அவரை அழைத்து வரும் பட்சத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை என்னால் அவரில் ஏற்படுத்தி தர முடியும் என்று சொல்லி கூறினேன். அவர்களும் அவரது குடும்பத்தாருடன் கதைத்துவிட்டு சொல்வதாக சொன்னார்கள். அதே நேரம் இங்கே சிகிச்சை நிலையத்துக்கு அழைத்து வருவதற்கு அவரை தூக்கி கொண்டு வருவது கடினமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. முதலாவது, நானே வீடுகளில் சிகிச்சைக்காக செல்வதில்லை என்று சொன்னால், ஒன்று வீட்டிலே ஒரு சிகிச்சை நிலையத்தில் இருப்பது போன்ற கட்டமைப்புகள் இருக்காது. அவர்களுடைய படுக்கையில் வைத்துக்கொண்டு, அவர்களுடைய மெத்தையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அப்பியங்க சிகிச்சைகளை செய்வது மிக மிக கடினம். அதே மாதிரி அந்த தசைகளை பிடிப்பது, மடக்கி நீட்டி மூட்டுகளுக்கான அபியாசங்களை கொடுக்கறது சரியான முறையில் இருக்காது. அப்படி செய்தாலும் அது 100% பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்காது. ஆகவே இதன் மூலமாக என்னுடைய சிகிச்சையினுடைய பெயர் தான் கெட்டுப்போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதே நேரம் சிகிச்சை செய்யும்போது குழந்தைகள், பெரியவர்கள் என்று சொல்லி அவரவர் ஒரு கதையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆகவே சிகிச்சை செய்யும்போது சிகிச்சை சரியான முறையில் செய்யப்பட்டோம் என்று சொன்னால் அவரோடு ஒரு ஆள் இருந்தால் போதுமானது. நான் சிகிச்சையை பார்த்துவிட்டு போய்விடுவேன். அடுத்தது, இவர்களுடைய வீட்டிற்கு நான் சென்று அங்கே அவர்களுடைய சிகிச்சைகளை செய்யும்போது இங்கே எனது சிகிச்சை நிலையத்தில் யாராவது இயலாதவர்கள் வந்தால் அவர்களை பார்க்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறோம். அடுத்த காரணம், ஆகவே இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே அனுபவம் இருக்கிறபடியால் நான் இப்பொழுது வீடுகளிலே சென்று நோயாளிகளை சிகிச்சைப்பதை விரும்புவதில்லை. அதே நேரம் இங்கே நம்பிக்கையோடு என்னுடைய சிகிச்சை நிலையத்தில் எவரேனும் வரும்போது அவர்கள் நம்பிக்கையோடு இங்கே போய் இந்த நோய்க்கு தீர்வு காணுவோம் என்று சொல்லி நம்பி இங்கே வரும்போது நான் நம்பியவர்களை கைவிடுவதில்லை. ஆகவே எனது முழு அறிவையும் கொண்டு, முழு ஆற்றலையும் கொண்டு நான் அந்த நோயை சிகிச்சைப்பதற்குரிய வழிகளை பார்ப்பேன். நன்றி.